நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த் விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி எப்படி இருக்கும் அப்படின்றது தெளிவா பார்க்க போறோம். நிறைய விஷயங்கள் பாசிட்டிவ் இருக்கு, நிறைய விஷயங்கள் ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்க வேண்டியதும் இருக்கு. ஸோ விருச்சிகம் அப்படின்னாலே என்ன? விசாகம், அனுஷம், கேட்டை, இந்த 3 நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இப்ப நடக்கிற திசா புத்தி அந்தரம் எப்படி இருக்குன்றத பாத்துருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல சனி பகவான் எங்க உட்கார்ந்து இருக்காரு அப்படின்றதும் நீங்க பாத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது நீங்க கண்டிப்பா முடிவெடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு பல விஷயங்கள் நன்மை இருந்தாலும் இங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய சில விஷயங்கள் அரும்பாடு படுத்த போகுது. எதனால இந்த வார்த்தை அப்படின்னு பார்த்தா, குடும்பம் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொதுவாகவே விருச்சிக ராசி அப்படின்னாலே அது ஒரு மிகப்பெரிய பலம். அவங்க ஒரு மலை மாதிரி, அவங்களால எல்லா ஸ்கில்ஸும் இருக்கும். அவங்க எல்லா விஷயத்தையும் தான் நினைச்சிட்டாங்கன்னா அதை எப்படியாவது முடிச்சே தீருவாங்க. அவங்க நினைச்ச மாதிரி முடிப்பாங்க அப்படின்றது தான் பாயிண்ட். முடிஞ்சிடும்ன்றது பாயிண்ட் கிடையாது. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த குடும்பஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால குடும்பத்துக்குள்ள ஒரு அந்யோன்யம் கிடைக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி உங்க லைஃப் பார்ட்னரே உங்களை புரிஞ்சுக்கல, என்னத்தான் இருந்தாலும் இத்தனை நாள் வாழ்ந்துட்டாங்க 35 வருஷமா, ஆனா இப்ப தூக்கி வீசி பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி மனசுல குடும்பம், மனைவி, மக்கள் அப்படின்ற ஒரு குழப்பம் வந்துச்சு அப்படின்னா யாரா இருந்தாலுமே ஆட்டம் கண்டுடும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல நீங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா நீங்க சொல்லணும், இப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட்ப்பா, நான் போயிட்டு வர, எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், எது வேணாலும் நீ வாங்கிக்கோ, ஏதாவது வேணும்னா ப்ளீஸ் எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பு, கால் பண்ணாத, அந்த வாட்ஸ்அப் பார்க்கல அப்படின்னா கூட கோவப்பட்டுறாதம்மா அப்படின்னு சொல்லி அவங்கள புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து நீங்க ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்றது மட்டும் ரொம்ப நான் கேட்டுக்கிறேன். இல்லை அப்படின்னா எவ்வளவு விஷயங்கள் நீங்க பண்ணி இருந்தாலும் அதை மறந்து குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். அதே மாதிரி லாபத்துக்காக தானே பண்ண, எதுவாக இருந்தாலும் அவங்களுக்காக தானே பண்ண, இவ்வளவு கடுமையா குடும்பத்துக்காக தானே பண்ண, இது லாபம் தானே அப்படின்னு நீங்க என்ன பேசினாலும் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. லாபம்னு நீங்க எதை பண்ணினாலுமே பாத்தீங்கன்னா அது லாபத்துல முடியாம நிறைய விரயமாயி அதுக்கப்புறம் லாபத்துக்குள்ள போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. யாரையும் தயவு செஞ்சு நீங்க நம்பிடக்கூடாது. நீங்களே அதை பார்த்து ரைட்டா ராங்கா எப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நீங்க யாருக்கு முன்னாடி இருந்து பேசினாலும் இப்போ உங்களுடைய வார்த்தையில ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா உங்களுடைய நாவடக்கம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கூட போடா அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஒருத்தர அப்படின்னா அவன் பின்னாடி இருந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இப்ப கிடைக்கும். ஸோ நீங்க ஒரு ஜாப்ல இருக்கீங்க, ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்கீங்க, எதுவாக இருந்தாலும் உங்களுக்குன்னு சில சீக்ரெட்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் தெரிஞ்சவங்களோட நீங்க ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது தான் நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்கள கூப்பிட்டு வச்சு என்னடா இப்ப வேற வேலைக்கு போறியா, சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல குட் புக்ஸ்ல இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து நீங்க அனுப்பி வச்சிடணும். அண்ட் இந்த ஒரு பாயிண்ட்ல எல்லாம் நீங்க கேர்ஃபுல்லா இருந்துக்கிட்டீங்கனாலே போறோம். நட்பு அப்படின்றதுக்காக நீங்க முதல்ல பணம் கொடுத்துருக்கீங்க, இப்ப கேட்டீங்கன்னா அவன் பிரச்சனை பண்ணுவான். இப்போ உங்களை நட்பு வட்டாரம்னு நீங்க ஏதாவது பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா அந்த பணம் ரிட்டர்ன் வராது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஹேஸ்டியா டிசைட் பண்ணாதீங்க. ஒரு பேங்க்குக்கு உங்க ஃப்ரெண்டுக்காக, உங்க பார்ட்னருக்காக நீங்க கையெழுத்து போடாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இதை மட்டும் முடிச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்காக கண்டிப்பா நீங்க எடுத்து பண்ணணும், தூரம் போட முடியாது. ஆனா முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு நீங்களே எடுத்துட்டு போய் நீயே சைன் போட்டுருடா முடிச்சேன்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சேஃப் புக்ஸ்குள்ள நீங்க இருந்துட்டீங்க அப்படின்னா போதுமானது. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது அப்படின்றது அவ்வளவு சூப்பரா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஆனா அதை கிராஸ் செக் மட்டும் பண்ணிட்டு அவங்களுடைய அப்ரூவலோட ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்றத இங்க மிகப்பெரிய பிளஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு உங்களுடைய 3ஆம் வீடும் 4ஆம் வீடும் சனி பகவானுடைய வீடு. ஸோ அப்படி இருக்கும்போது கம்யூனிகேஷன்ல கிளாரிட்டியோட இருங்க. அண்ட் அதாவது எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராஜெக்ட் நீங்க ஒரு 1 மந்த்ல முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா உங்களுடைய பாஸ் சொல்லுவாங்க இல்லவே இல்லை, நீ 20 நாள்ல முடிச்சு கொடுத்தேன். என்னடா இதுன்னு உங்களுக்கு புரியவே புரியாது. இந்த டாக் எப்போ வரும்னா 18வது நாள் உங்களுக்கு வரும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஓகே சார், நான் இது ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்து தான் நான்
முடிக்கணும். ஆனா உங்களுக்கு 1 மந்த்ல சொல்லியிருக்கேன் சார், எப்படியாவது 1 மந்த்ல முடிச்சு கொடுக்க பாக்குறேன் அப்படின்னு நீங்க ஒரு மெயிலோ ஒரு வாட்ஸ்அப்போ ஒரு டாக்குமெண்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா அந்த டாக்குமெண்ட் வந்து சூப்பரா பேசும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமண பந்தத்துக்குள்ள புதுசா நுழையணும் அப்படின்னா இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்றவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட. தயவு செஞ்சு எரிச்சலாவோ நீங்க கருத்து போராட்டமோ ஏதாவது ஒரு பிரச்சனையோ அவங்களுக்கு சப்போர்ட் இல்லாம பேசி, அல்ல சப்போர்ட்டோட பேசினா கூட இதுக்கு இப்படிதான் நீங்க சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு பிரச்சனைகள் வரலாம். ஸோ அதெல்லாம் வந்து சாந்தமா பண்ணக்கூடிய டூல் உங்ககிட்ட என்னன்றது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. தசாபுத்தி அந்தரத்தை வச்சு அந்த மாதிரி நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணிக்கல அப்படின்னா தேவையில்லாத பிளவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இப்ப இருக்கு. நீங்க சரியில்லாதவங்கன்னு வந்து உங்களை பிளேம் பண்ணிடுவாங்க. ஸோ அதுல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். அதே மாதிரி நட்பு வட்டாரம், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க படிக்கிற ஸ்கூல் காலத்துல இருந்தே உங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க, ஆனா இப்போ அவங்க கேட்கிற உதவி உங்களுக்கு பண்ண முடியாம இருக்கும். அப்போ வந்து என்னடா நீ அப்படின்னு சொல்லி அந்த உறவே கட்டாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவர் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு மனிதரா இருப்பாரு. அண்ட் மேலும் உங்களுடைய அனைத்து கஷ்ட காலத்திலையும் வந்து நின்று இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எதனால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க ஜெயிக்கிறது அப்படின்றது எக்ஸ்பிளனேஷன்னால அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ண ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அவ்வளவு பிளஸஸ் நடக்கும் அப்படின்றதும் நீங்க மைண்ட்ல நீங்க புரிஞ்சுக்கணும். அண்ட் மேலும் பாத்தீங்க அப்படின்னா இப்பதான் கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க, கல்யாணத்துக்கு உண்டான சரியான வயசு இது அப்படின்னா நம்ம வந்து இந்த 5ஆம் வீட்டு சனி 3 வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ண முடியாது இல்லையா? அப்போ நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை இல்ல 10 தடவை நீங்க வந்து கரெக்டா மேட்சிங் பாருங்க. அவங்க ஃபேமிலியை பத்தி புரிஞ்சுக்கோங்க. யாராக இருந்தாலும் பிளஸஸ் அண்ட் மைனஸஸ் இருக்கும். அவங்களுடைய மைனஸஸ் என்னன்றது நீங்க பிளக் பண்ணி பாருங்க. அந்த மைனஸஸ் உங்களால ஏத்துக்க முடியுமா அல்லது அது உங்களால மாத்த முடியுமா, அது ஓகே தானா அப்படின்றதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணுங்க. அவங்களுடைய பேக்ரவுண்டை நல்லா செக் பண்ணுங்க. இவ்வளவும் செக் பண்ணி நீங்க பண்ணாலுமே பாத்தீங்கன்னா கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா அந்த கசப்புன்னு எடுத்துக்கிட்டா தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லி லீஸ்ட் பாதர்டா எடுத்துக்கோங்க. உங்களையும் உங்களை சார்ந்தவங்களையும் ஹர்ட் பண்ணாம இருக்கிற வரைக்கும் நீங்க கவலையே பட வேண்டாம். அந்த கல்யாணத்துக்கு வர்றவங்க உறவினர்கள் எல்லாமே கச்சாமச்சான்னு ஏதோ பேசுவாங்க. லீஸ்ட் பாதர், கல்யாணம்னா பேசணும் தானே அப்படின்ற மாதிரி நீங்க எடுத்துக்கணும். அதே மாதிரி திருமணம் நடத்தக்கூடிய மண்டபத்துல கரெக்டா கரண்ட் இருக்கா, ஜென்ரேட்டர் இருக்கா, ஜென்ரேட்டருக்கு வேண்டிய டீசல் அவங்க ஊத்திக்கிட்டாங்களா, சர்வீஸ் பண்ணிருக்காங்களா, ஆயில் இருக்கா, எல்லாமே நீங்க பாத்துக்கோங்க. அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா கிளியரா சொல்லிடுங்க, இது கல்யாண மண்டபம், உங்களுடைய ஜுவல்ஸ் உங்களுடைய இதெல்லாம் நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க, நீங்க பாத்துக்கோங்கன்ற மாதிரி எல்லா ஹிண்ட்டையும் கொடுத்து நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணிடுங்க. ஏன் ஒரு சமையல்காரனை நீங்க வச்சிருக்கீங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ஹெட் செஃப் வந்து வரமாட்டாரு, இப்ப புதுசா பண்றவங்க கொஞ்சம் சொதப்புவான். ஸோ அந்த இடத்துல இன்னொரு ஆப்ஷனா நீங்க வந்து வச்சுட்டு அதை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வினிங் சீக்ரெட் அப்படின்றது கிராஸ் செக்கிங் அலர்ட் அப்படின்றத மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய டீட்டெயில் எல்லாமே உங்க சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ப்ரொசீட் பண்ணீங்கன்னா ரியலி சூப்பர் அப்படின்றதும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. விநாயகர் ஆல்வேஸ் நம்பர் 1. விநாயகருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, லக்ஷ்மி நரசிம்மருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அண்ட் ஹனுமானுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுங்க. தான தர்மங்கள் கண்டிப்பா பண்ணுங்க. தயவு செஞ்சு உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். முதுகு தண்டு, காலு இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். அண்ட் ஹெரிடிட்டரி சம்பந்தமா ஏதாவது ப்ராப்ளம் வந்திருந்தாலும், லாங் டைம் டயபெட்டிக் இதெல்லாம் இருந்தாலும் மெடிசின்ஸ் வந்து மிஸ்ஸே பண்ணாம நீங்க கண்டிப்பா நீங்க எடுத்துக்கணும். அண்ட் நீங்க வந்து கண்டிப்பா நிறைய சனி பகவானுடைய ஸ்தலங்கள் இருந்தாலும் உங்களுக்கு உகந்த, உங்களுக்கு சூப்பரா ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஸ்தலம் அப்படின்னா கொடுமுடி மகுடேஸ்வரர் கோயில்ல இருக்கக்கூடிய சனீஸ்வர சன்னதிக்கு போய் அங்க ஒரு வழிமுறை இருக்கு. அந்த வழிமுறையை நீங்க பண்ணி மனதார பிரார்த்திச்சுட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு வருஷம் ஒரு தடவை போங்க. கொடுமுடி ஸ்தலத்தை பத்தி நான் சொல்ல தேவையில்லை. பிரம்மா, விஷ்ணு, சிவன் மும்மூர்த்திகள் கொண்ட ஸ்தலம். அங்க இருக்கக்கூடிய பைரவர் ரொம்ப பவர்ஃபுல். ஸோ நீங்க வந்து அங்க இருக்கிற சனீஸ்வரனையும் பைரவனையும் வணங்கி மனதார பிரார்த்திச்சுட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்கா இந்த சனி வக்ர நிவர்த்தி பஞ்சம சனி அப்படின்றது சூப்பரா நீங்க ஜெயிச்சு சூப்பரான ஒரு லெவலுக்கு நீங்க வந்துடலாம். விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.